புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். ஆட்சி இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியது வெற்றி பெறும் எம்எல்ஏக்களிடம் திமுக குதிரை பேரம் நடத்த வழிவகுத்துள்ளது என தமிழக காங்கிரசார் புலம்புகின்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு முன் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது. அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என வெளிப்படையாகவே பேசினர். ஆனால் ஆட்சியில் பங்கு தர முடியாது என திமுக திட்டவட்டமாக அறிவித்தது. சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் ஆட்சியில் பங்கு கோரிக்கையை மீண்டும் காங்கிரஸ் எழுப்பியுள்ளது. சமீபத்தில் டெல்லியில் சோடங்கர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் இனி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும், நடுநிலை இல்லை என்றார். ஆட்சியில் பங்கு தந்தால் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவோம், இல்லையென்றால் கடந்த முறை போல் அமைதியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என மிரட்டும் வகையில் கிரிஷ் சோடங்கரின் பேச்சு அமைந்துள்ளது. வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானதும் திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, காங்கிரஸ் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக உள்ளது. இதற்கிடையில் கிரிஷ் சோடங்கரின் பேச்சு திமுகவை உஷார்படுத்தியுள்ளது. அதாவது, காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளின் எம்எல்ஏக்களில் 2/3 பங்கு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க திமுக தயாராகி வருகிறது. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் திமுக தான் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்துள்ளது. அந்த நன்றி விசுவாசத்தை காண்பிக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தயங்க மாட்டார்கள். தேர்தல் முடிவு வருவதற்கு முன் கிரிஷ் சோடங்கர் அவசரப்பட்டு கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தியுள்ளார் என்று அவர்கள் கூறினர்.